காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மட்டும்தான் வாரிசு, பெண் வந்து வாரிசு கிடையாது அப்படின்ற ஒரு கோட்பாடில் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தாங்க. ஓகே, எல்லா பல மெத்த படித்தவங்களே அப்படி இருந்திருக்காங்க. அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில். ஓகே, எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்படி இருக்கும்போது அது வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு அது சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது 100% செல்லாது. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த உயில் ஒரு குப்பைக்கு சமானம். சார் இப்போ வந்து பாலின அடிப்படையில் பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்னு சொத்து எழுதி வைக்கிற நிலை இன்னைக்கு இருக்குதுங்களா? பிறக்க போகிற குழந்தைக்கு எழுதி வைக்கலாம். சப்போஸ் குழந்தைய பிறக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத கண்டிஷனும் சொல்லலாம். ஆனால் ஆண்பால் பெண்பால், ஆணாக இருந்தால் இவ்வளோ சொத்து, பெண்ணாக இருந்தால் அப்படி சொத்துன்னு சொல்லி அப்படி தனியாக பிரிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி பண்ணவே முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம். இந்த மாதிரி ஒரு தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க பார்ட்டிஷன் சூட், பாகப்பிரிவினை வழக்கு போட்டு அவங்களுக்குரிய பாகத்தை கோர்ட்டு மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி குடும்பத்தார் எல்லாரும் ஒத்து போயிட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து மீடியேஷனில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அவங்களா வந்து ஒரு கரெக்ஷன் டீடோ இல்லைனா செட்டில்மெண்ட் டீடோ பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.